ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த தொட்டகாஜனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிக்கம்மா என்ற மூதாட்டி பேரன் ராகவனுடன் வசித்து வந்தார். 3 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் சிக்கம்மா வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் ரத்தம் தெறிக்க இரும்பு ராடு வைத்து கொடூரமாக கொலை செய்தனர். இரவோடு இரவாக நிகழ்ந்த இந்த கொலை சம்பவம் குறித்து காலையில் தான் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிந்தது என்ற நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். கொலையாளியை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் பாட்டி பேரன் கொலைக்கு பின்னணியில் பெரும் கதையே இருப்பது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட சிறுவன் ராகவனின் பெரியப்பாவான ராக்கப்பாவுக்கு குழந்தைகள் இல்லாத நிலையில் ராக்கப்பாவுக்கு சொந்தமான நிலத்தை தனது மகன் ராகவன் பெயருக்கு எழுதி வைக்க சொல்லி மாதப்பா கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி நிலத்தை தனது மகன் பெயருக்கு எழுதி வைக்க சொல்லி கேட்க அதற்கு ராக்கப்பாவின் மனைவி பாக்கியா சம்மதிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு நரேஷ் என்பவருடன் தகாத உறவும் இருந்து வந்த நிலையில் தனது கணவருக்கு சொந்தமான நிலத்தை மாதப்பா அபகரிக்க நினைப்பது பாக்கியாவுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது. அத்தோடு பாக்கியாவின் திருமணத்தை மீறிய உறவை சிக்கம்மா தட்டி கேட்டதும் பாக்கியா மனதில் பகையாக மாறியிருக்கிறது. தனக்கு குழந்தை இல்லாததை குத்தி காட்டி ராகவனுக்கு சொத்தை எழுதி வைக்க சொல்லி மாதப்பா கேட்டதை தனது கள்ளக்காதலன் நரேஷிடம் பாக்கியா கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ் பாட்டி சிக்கம்மா பேரன் ராகவனை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது வீடு புகுந்து பாட்டி பேரனை இரும்பு ராடு வைத்து கொலை செய்த நரேஷை கைது செய்த போலீசார் கொலைக்கு மூளையாக இருந்த பாக்கியாவையும் கைது செய்தனர்.